அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வலா ஆலிஹி வஸௌபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகால அல்லாஹ் தஆலா ஃபில் ஃபுர்கானில் அலீம் வல் குர்ஆனில் மஜீத் ஃபைதா கரகத்தல் குர்ஆன ஃபஸ்தைத் பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபத்தகுல்லாஹ் யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ரப்பிஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளினால் ரமலான் மாதத்தில் 3வது நோன்பை பிடித்தவர்களாக கடமையான தொழுகைகளை நிறைவேற்றி மேலும் சில உபதேசங்களை கேட்டு அதன் மூலம் இலகுவாக சோனம் செல்ல வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திலே நாம் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சிறந்ததாக ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் நோன்பு எதற்காக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான், அதன் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட ஈமான் என்ன, அந்த நோன்பின் மூலமாக ஒரு முஹ்மின் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம் என்ன என்பதை நேற்றைய தினத்திலே நாம் விரிவாக பார்த்தோம். நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷம். ஒன்று அந்த நோன்பை திறப்பது, மற்றொன்று அல்லாஹுவை நாளைக்கு பார்க்க இருக்கிறோம் என்ற அந்த மற்றொரு மகிழ்ச்சி. அப்ப எப்படி நோன்பிலே நாம் ஈமானை தேடினோமோ அதே போல அல்லாஹுவை நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம் என்ற அந்த மகிழ்ச்சியிலும் நாம் ஈமானோடு பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப அல்லாஹுவை பார்ப்பது என்றால் பொதுவாக முஸ்லிம் சமுதாய மக்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹுவிற்கு உருவம் ஒன்றே இல்லை, அல்லாஹுவிற்கு உருவம் என்ற ஒன்று இல்லை, மேலும் அவன் ஒரு காற்றை மாதிரி அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்று மக்கள் நம்பி வருகிறார்கள். பெரும்பான்மையான முஸ்லீம்கள், தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீர்கள் என்று சொன்னால் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் அல்லாஹ்விற்கு உருவம் என்றதே இல்லை என்றுதான் வழிபட்டு வருகிறார்கள். இதை பார்க்கக்கூட பிற மத சகோதர சகோதரிகளும் கூட ஆமா உருவமற்றவன் என்றுதான் நம்பி வருகிறார்கள். அதுபோல ஒரு முஹ்மின் நம்பலாமா? இப்ப முஹ்மினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனிலே, எதுவா இருந்தாலும் நாம திருமறை குர்ஆனைத்தானே புரட்டியாக வேண்டும். இப்ப இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை எப்படி எல்லாம் நம்ப சொல்கிறான் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கல்வியை தேடுவது என்பது. அப்படி நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த ஈமான் என்ற சுவையை நாம் உணர முடியும். எத்தனையோ வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உருவத்தை பற்றி பேசுகிறான். உதாரணமாக அர் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் மிஞ்சும், வேறு எல்லாமே அழிந்து விடும் என்று சொல்கிறான். இப்ப இதில் அல்லாஹ்வுடைய முகத்தை மட்டும்தான் பேசுகிறான். இந்த வசனத்தை சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர்கள் முகம் மட்டும்தான் இருக்கிறது, உடல் இல்லை என்ற கற்பனைக்கு வந்து விடுகிறார்கள். ஒரு முகமையினுடைய பண்பு அப்படி இருக்கலாமா? முகம் என்று எதை சொல்வார்கள்? கை, கால், உடல், இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருந்தாதான் அதில் முகம் என்று சொல்வார்கள்.
இந்த கை கால் உடல் எதுவுமே இல்லாமல் வெறும் தலையை மட்டும் கொண்டு காட்டினா அதை என்ன சொல்லுவாங்க? முண்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுதான் இயற்கையான நியதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே முகத்தை பற்றி பேசுகிறான். அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ்வுடைய வசனத்தை கவனியுங்கள். வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி வல் அர்லு ஜமீஆ கபுலத்துஹு யௌமுல் கியாமா வஸ் ஸமாவாத்தும் மத்வியாத்தும் பி யமீனி. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகம் அழிக்கக்கூடிய அந்த கியாமத்து நாளிலே நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த கை பிடிக்குள் அடங்கும் என்று சொல்கிறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சகோதரர்களே, நாம் வசிக்கக்கூடிய பூமி என்பது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமானது, எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு விலாசமான இந்த பூமி. அதுவும் அல்லாமல் அதை தன்னுடைய கைப்பிடிக்குள் அல்லாஹ் அடக்குகிறான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கைப்பிடி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அத்தோடு அல்லாஹ் அந்த வசனத்தில் மேலும் ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். வஸ்ஸமாவாத்தும் மத்வியாத்தும் பி யமீனி. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானம் இருக்கு பாருங்க, பார்க்காத வானங்களும் இந்த 7 வானங்களும் சேர்த்து நாம வலது கையில் அப்படி சுருட்டிடுவோங்க. அப்படி யமீனிங்கிறாங்க. வாழக்கூடிய பூமியை 5 விரலில் அடக்கி 7 வானங்களையும் வலது கையில் சுருட்டுகிறான் என்றால் எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இருக்கும். அப்ப அல்லாஹ் இங்கே கையை பற்றி பேசுகிறான், விரலை பற்றி பேசுகிறான், அங்கே முகத்தை பற்றி பேசுகிறான். சூரத்துல் காஃப் என்ற அந்த 50வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஹலக்கல் இன்சானு மா நஅலமு. மனிதனுடைய பிடரின் நரம்பு இருக்கு பாருங்க, அதை விட நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு மனித உடலிலே மிகவும் அவனுக்கு மிக நெருக்கமான இடம் இந்த பிடரின் நரம்பு தான். அனைத்து செயல்களிலும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த பிடரி நரம்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அதை விட நான் நெருக்கமா இருக்கிறேன். வலக்கத ஹலக்னல் இன்சானு வ நஅலமு மா துவஸ்விசு பி நஃப்ஸி. மனிதனுடைய பிடரி நரம்பை விட நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். இங்கே அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை பற்றி பேசுகிறான். இன்னும் சில வசனங்களில் உங்களுடைய பார்வை தான் அல்லாஹ்வை சேராது, அல்லாஹ்வின் பார்வை உங்களை சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க தான் அவனை பார்க்க முடியாது, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இங்கே அல்லாஹ் தன்னுடைய பார்வையை பற்றி பேசுகிறான். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் என்ன வருகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளில் தீர்ப்பு வழங்கி சொர்க்கம் நரகம் என்று பிரித்து ஒட்டுமொத்த நரகவாசிகளையும் அதில் அடைத்து விட்டு நரகத்தை பார்த்து போதுமா என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது நரகம் சொல்லுமா, இல்ல போதாது, இன்னும் வேணும் என்று கேட்கும். அப்ப எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான நரகமாக இருக்கும்? 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட அந்த நரகம், ஒவ்வொரு சங்கிலிலும் 70,000 பேர். அவ்வளவு பிரம்மாண்டமான நரகத்துல எல்லா நரகவாசிகளையும் அல்லாஹ் நிரப்பி விட்டு நரகத்திடம் கேள்வி கேட்கிறான், போதுமா? நரகம் சொல்லுகிறது பத்தாது, இன்னும் வேணும். இப்ப நரகத்துல நீ போடுறதுக்கு யாரும் இல்லையே, சொர்க்கம் நரகம் பிரிச்சாச்சே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கால் பாதத்தை வைத்து அந்த நரகத்தை ஒரு அழுத்துவான். சுப்ஹானல்லாஹ், நரகம் போதும் போதும் போதும். எப்படிப்பட்ட அழுத்தலாக இருக்கும் பாதத்தை வச்சு. அப்ப அல்லாஹ் இங்கே பாதத்தை பற்றி பேசுகிறார். இன்னும் கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனித குலத்தின் மஸ்தரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய சாயலில் தான் படைத்திருக்கிறான். இப்ப அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, முகம் இருக்கிறது, பார்வை இருக்கிறது. இன்னும் மனிதர்களுக்கு என்னென்ன குணங்கள் பிரத்யேகமாக இருக்கிறதோ இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லா படைப்பினங்களையும் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் படைத்த இறைவன் இந்த மனித சமுதாயத்தை மட்டும் அவனுடைய சாயலில் படைத்திருக்கிறான் என்றால் எப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான படைப்பாக இந்த மனித சமுதாயம் இருக்கும். மனிதர்களுடைய குணத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இப்படி பொம்மை மாதிரியா இருக்கிறான், இல்ல ரிமோட் சுவிட்ச் போட்டு இந்த ரோபோட் மாதிரி போறானா? அவனுடைய குணங்கள் பாருங்க, கோபப்படுகிறான்,
சிரிக்கிறான், ரோசப்படுகிறான், வெக்கப்படுகிறான். இப்படி அவனுடைய குணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அடுக்கிக் கொண்டே போகலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதனுடைய குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் இயற்கையான நியதி, படைப்பு. இந்த குணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலும் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். ஏன்னா அங்கிருந்து தானே வந்திருக்கு. வல்லமல் ஆதம அஸ்மாகா, அல்லாஹ்க்கு ஆதம் அனைத்தும் அல்லாஹ் தானே கற்றுக் கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கிறான். இன்னும் சொல்ல போனா படைப்புகளில் ஒரு மடி மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமை வைக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய செய்திகள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்ன மனிதர்களை போல அல்லாஹ்வும் என்ன பண்றான்? சிரிக்கிறான். உருவம் இல்லாதவன் எப்படி சிரிப்பான்? 10 வருஷம் 15 வருஷம் படிச்ச ஆலிம் அஜ்ரத்மார்கள் வெளியே போய் என்ன பிரச்சாரம் பண்றாங்க தெரியுங்களா? அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லைங்கிறான். ஈமானுடைய அஸ்திவாரங்க அது. முதல் விஷயமே அல்லாஹ்வை நம்புவது தானே. இந்த இஸ்லாத்திலையும் முதல் விஷயமே கலிமாவுடைய அந்த சகாதத்து தானே. இப்ப அந்த நம்பிக்கையிலேயே என்ன ஆகுது? மோசடி, துரோகம், நம்பிக்கை இழப்பு. அந்த அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அவனை நாம் பார்க்கிறோம் என்ற அந்த எதிர்பார்ப்போடுதான் நம்முடைய இந்த துனியா வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுக்குத்தான் மனிதனை தன்னுடைய சாயலையே அல்லாஹ் படைக்கிறான். இப்ப இங்க எதிர்பார்ப்புகள் எப்படி ஏமாற்றப்படுகிறது? முழு குர்ஆனையும் ஓதி மனனம் செய்து வைத்தவர் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறார். அல்லாஹ் சொல்கிறான், எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்களில் அல்லாஹ்வுடைய சிரிப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொர்க்கமும் நரகத்திற்கும் ஆளை பிரிச்சு இறுதியாக ஒரு மனிதன் இருப்பானா இல்லையா? சொர்க்கத்துக்கும் போகாம நரகத்துக்கும் போகாம அந்த மனிதனுடைய அந்த செயல்பாட்டை பார்த்து இறுதியா அல்லாஹ் சொர்க்கத்துல போடுறான். அப்ப அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சிரிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் எப்படி வருகிறது? அல்லாஹ் சிரிக்கிறத பற்றியே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவுல மஸ்ஜிதுல் நபவியில எத்தனையோ வெளியூர் வாசிகள் வருவாங்க, உணவு கொடுப்பது வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தா இன்று யாராவது உணவு கொடுக்கிறீர்களா அப்படி என்று சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்படி ஒரு மனிதர் வருகிறார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாரே என்று அந்த வாக்கை அந்த நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போகிறார். அங்கே மனைவிடத்தில் கேட்கிறார், விருந்துக்கு ஆள் வந்திருக்கிறாங்க, உணவு இருக்கான். மனைவி என்ன சொல்றாங்க? நமக்கே உணவு இல்லை, எங்க விருந்துகாருக்கு, ஆனா குழந்தையோட உணவு இருக்கிறது. அந்த குழந்தையுடைய உணவு கூட எப்படியெல்லாம் தன்னை விட பிறருக்கு, தனக்கு இல்லாவிட்டாலும் பிறரை கண்ணியப்படுத்த வேண்டும், விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சென்ற அந்த விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய குழந்தைக்கு வைத்த உணவை கூட தியாகம் செய்து கரண்ட் எல்லாம் அந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆக்கி இவங்க சாப்பிட்டது போல ஒரு டாவை பண்ணி அந்த விருந்தியர்களை கண்ணியப்படுத்துறாங்களா இல்லையா? அந்த இரவு முடிஞ்ச உடனே பகல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேத்து நீங்களும் உங்க மனைவியும் நடந்து கொண்ட செயலை பார்த்து அல்லாஹ்வே சிரிச்சிட்டான். அல்லாஹ்வே சிரிச்சு இந்த வசனத்தை அவர்களுக்காகவே ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான். சூரத்துல் ஹஸ்ர் அந்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சிரிக்கிறான் என்பதை. இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் கோபப்படுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கோபப்படுகிறான். எப்படிப்பட்ட கோபம்? அல்லாஹ் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் அழகான சட்டதிட்டங்களை வகுத்து கொடுத்து பிறகு அதற்கு கட்டுப்படாமல் அவன் மன இச்சையின்படி செயல்பட்ட அல்லாஹ் அவனை பார்த்து கோபப்படுகிறான். இணை வைப்பவர்களை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ் ரோசப்படுகிறான். ஒரு முகமீன் தடுக்கப்பட்ட காரியத்தை வரம்பு மீறி செய்யும் பொழுது அல்லாஹ் ரோசப்படுகிறான், சிரிக்கிறான், கோபப்படுகிறான், ரோசப்படுகிறான், இன்னொரு கட்டத்தில் வெட்கப்படுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அந்த கழிவறையில சட்டம் என்ன? பிறந்த மேனியாக குளிக்க கூடாது, அதான சட்டம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பருவ வயதை அடைந்தவங்க அந்த ஒரு பிறந்த மேனியோடு என்ன பண்ணக்கூடாது? கழிவறையில் இருக்கக்கூடாது, குளிக்க கூடாது. இது சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி மீறி போய் ஒருவர் அங்க அப்படி இருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு தான் வெட்கம் இல்லை, அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இப்படி நீங்க ஹதீஸையும் குர்ஆனையும் மாற்றி மாற்றி தேடும் பொழுது
என்னென்ன செயல்கள் மனிதனுக்கு அருட்கொடையாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அத்துணையுமே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறான் முகமீன்களுக்கு. அவனுடைய நம்பிக்கை, தொழுகை, நோன்பு, மற்ற மற்ற காரியங்கள் எல்லாமே அல்லாஹ் அந்த பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு அவன் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் திருக்குறானிலே. எப்படி அல்லாஹ் கேட்கிறான், கைஃப ததக்குருன், எப்படி மறுக்கிறீங்க அல்லாஹ்வை? இவ்வளவு தெளிவான ஆதாரங்களும் இவ்வளவு வியப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சிகளையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி மறுக்கிறீங்க? இன்னும் அவனுடைய தன்மைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முகமீன்களை அல்லாஹ் திடப்படுத்துகிறான், பக்குவப்படுத்துகிறான். நாளை மகசருடைய தினத்திலேயே ஒரு எவ்வளவு தெளிவான ஒரு வசனம் பாருங்க, குர்ஆன் வசனம், சூரத்துல் 68வது அத்தியாயம், சூரத்துல் நூன் என்ற அத்தியாயம். நூன் களம் ஏதோ ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே யௌம யுக்ஸஃபு அன்சாக்கியும் வ யுதுஅவுன இல சுஜூத் ஃபலா யஸ்ததீஊன். நாளை மகசரிலே அல்லாஹ்வுடைய கால் பாதத்தை காட்டி சஜிதாவுக்கு அழைக்கும் பொழுது யாருக்கு அது இயலும், யாருக்கு அது இயலாது என்று தன்னுடைய கால் பாதத்தை பற்றி பேசுகிறான். அங்கே நமக்கு அதிகமான படிப்பினை இருக்கிறது என்ன தெரியுங்களா? எல்லா கூட்டமும் புறக்கணித்து விட்டு போய்விடுகிறார்கள். யாரை யாரை வணங்கினாங்களோ அவங்கள பின்தொடர்ந்து போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பாதத்தை காட்டும் பொழுது, அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் சஜ்தா செய்ய அழைக்கப்படும் பொழுது யாரெல்லாம் அந்த தொழுகையில சஜ்தா செஞ்சார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையிலும் சஜ்தா செய்வார்கள். அவர்களுடைய அந்த நம்பிக்கையை அல்லாஹ் எங்க கொண்டு போறான் பாருங்க, அந்த மகசருடைய நிலைக்கு கொண்டு போறான். அல்லாஹ் கேட்கிறான், எல்லாரும் போயிட்டீங்க, நீங்க ஏன் நிக்கிறீங்க? எங்களுடைய இறைவனை பார்ப்பதற்காக நிக்கிறோம், நான் தான் உங்கள் இறைவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா திரையும் போட்டு தன்னை காட்டாமல், வெளிப்படுத்தாமல் முகமீன்களிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நான் தான் இறைவன். முகமீன்கள் என்ன சொல்றாங்க? நம்ப மாட்டோம். ஏன் நம்ப மாட்டீங்க? எங்களுடைய குர்ஆனில் தெளிவாக இருக்கிறது, எங்களுடைய இறைவனை நாங்கள் எப்படி பார்ப்போம் என்று. எப்படி பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது இந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். யௌம யுக்ஸஃபு அன்சாக்கியும் வ யுதுஅவுன இல சுஜூத் ஃபலா யஸ்ததீஊன். நாங்க குர்ஆன்ல படிச்சிருக்கிறோம், எங்களுடைய இறைவனை கரண்டை காலில் இருந்து தான் நாங்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை வரணும், சுப்ஹானல்லாஹ். இப்ப யார் இந்த நம்பிக்கையை கொள்ளுவா? அல்லாஹ்வுடைய கரண்ட காலை பார்த்து அதை சஜிதா செய்யாம இந்த துனியாவுல மௌத்தாக கூடாதுரா, அந்த இலக்கை கொண்டு நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதனாலதான் அப்படி இருக்கிற கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் யா ஐயுகல்லதீன ஆமனு என்று அழைக்கிறான். நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அப்படி இருப்பாங்க, அந்த நம்பிக்கையில் இருப்பாங்க. நம்பிக்கை கொள்ளாதவர்கள் உருவமற்ற இறைவன், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், சூனியம் ஒன்றும் இல்லை, சக்தி தான் ஆட்டி படைக்குது. இதெல்லாம் யாருக்கு இந்த எண்ணம் எல்லாம் வருது? இந்த நம்பிக்கை கொண்டோர் அல்லாத கூட்டத்திற்கு அல்லாஹ் சைத்தானை பின்தொடர்ந்து அப்படியெல்லாம் கற்பனைக்கு, சிந்தனைக்கு வர வைக்க செய்கிறான். காரணம், தெளிவான அந்த குர்ஆன் கையில் இருந்தும் அவர்கள் பெருமை கொண்டதும் முரண்பாடு கண்டதும் தான் அதற்கு அந்த காரணம். கொள்கை, நம்பிக்கை கொண்டவருடைய கொள்கை என்னங்க? குர்ஆனும் குர்ஆனுக்கு முரண்படாத செய்திகளும் தான் வஹி. அந்த செய்தியை மட்டும் நாம் பின்பற்றி நடந்தால்தான் இந்த எண்ணம் நமக்கு வரும், அல்லாஹ் இப்படி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஒரு சிறு கருத்து சொல்றோம் பாருங்க. அல்லாஹ்வுக்கு தான் உதாரணம் சொல்லாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு தான் உதாரணம் சொல்கிறேன். என்ன உதாரணம்? இந்த சூரத்துல் ஜுமர் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறானா இல்லையா? வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வல்லருல் ஜமீஆ கப்லத்துஹு யௌமல் கியாமா வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஸ்ரிகுன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த வாழக்கூடிய பூமியை 5 விரல்ல மடக்கிடுவேன். இப்ப 5 விரல்ல என்னமெல்லாம் மடக்கலாம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். என்னென்ன அந்த உருளையுடைய சைஸ் இருக்கோ எல்லாத்தையும் மடக்கலாம் இல்லைங்களா? ஒரு சாத்துக்கொடியை மடக்கிடலாம், ஒரு எலும்புச்சம்பழம் மடக்கிடலாம், குறிமுளகு அப்படியே அதுவும் உருளை சைஸ்ல தானே இருக்கு, மடக்கிடலாம். கடுகு அதுவும் பாருங்க அந்த உருளை ஷேப்ல தான் இருக்கும், மடக்கிடலாம். இப்படி கைக்கு பிடிக்கிற வகையிலே என்னென்னமெல்லாம் உருளையாக இருக்கிறதோ எல்லாரையுமே என்ன பண்ணிடலாம்? மடக்கிடலாம். இப்ப அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? நான் மடக்கிடுவேன் இந்த உலகத்தேன்னு.
இந்த உலகத்தை எந்த உதாரணம் காட்டுவீங்க? சுபஹானல்லாஹ். இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் சாத்துக்கொடி போல என்று காட்டுகிறீர்களா? அல்லது எலும்புச்சம்பழம் போல அல்லாஹ் மடக்குவான் என்று எண்ணுகிறீர்களா? அல்லது குறிமுளகு கடுகா? நீங்கள் இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருடைய வீட்டிலே ஒரு கடுகு எடுத்து உள்ளங்கையிலே வைத்து அதை ஒரு 2 நிமிஷம் பாருங்க, அந்த வசனத்தை வச்சுட்டு. சுபஹானல்லாஹ், எங்கிருந்து உங்களுக்கு இரையச்சம் வருகிறது என்று பாருங்க. ஒரு கடுகை உள்ளங்கையில வச்சு அல்லாஹ் மடக்குகிறான் என்று சொல்கிறானே அந்த உலகத்தை, அப்ப அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் உலகமா என்று அந்த கடுகை வச்சு சிந்திச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், ஒரு செகண்ட் நாமளே அப்படி திக்கி போகக்கூடிய, திணறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நிகழ்ச்சியில் உருவாகும். அல்லாஹுவை இப்படி அச்சத்தோடு நாம் நம்ப வேண்டும். துனியா எங்க கிடக்குது, கடுகு எங்க கிடக்குது சகோதரர்களே? ஏன் கடுகை சொன்னேன் தெரியுமா? அதுவும் என்னுடைய சுய கருத்தல்ல. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், பாறைக்குள்ளே ஒரு கடுகு விதை மறைந்திருந்தாலும் அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வந்து விடுவான். அதுபோல இடைக்கிடைக்க வானத்தை பார்த்து சிந்திச்சுட்டே இருக்கணும். நம்முடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்குங்க? பூமியை பார்த்து என்னடா கிடைக்கும்னு போயிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு முறை வானத்தை பார்த்து அது எங்கிருந்து கிடைக்குதுன்னு சிந்திச்சா ஈமான்தாரியாக மாறிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை பார்த்து சிந்திச்சனாலதான் அல்லாஹ் நேர்வழியே கொடுத்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? தன்னுடைய நண்பனாக கூடிய அளவுக்கு. அல்லாஹ் இந்த பண்பு வலியாப்பாட்டிலிருந்து பேரனுக்கு வந்திருக்கு. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. நமக்கு இந்த பண்பு இருக்கா? நம்ம வானத்தை பார்ப்போம், நட்சத்திரம் நல்லா இருக்கு, பை சூரியன் நல்லா இருக்கு, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கு, இந்த சிந்தனை தான் நமக்கு வருது. மழை வந்தா வந்துடுறா மழை, அதை சபிக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை வானத்தை பார்த்து சபிக்கிறோம். அல்லாஹ் எதற்கு படைச்சிருக்கிறான்? முதல் வானத்தை நட்சத்திரத்தை கொண்டு அலங்கரிச்சிருக்கிறேன்னு அல்லாவே சொல்றான். இவர்கள் திருப்பி அல்லாஹ்விட்டே சொல்றாங்க, அல்லாஹ் அழகா படைச்சிருக்காங்க, அலங்காரமா படைச்சிருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் வானத்தை பார்க்க சொல்றான். இந்த வானத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா சகோதரர்களே? இந்த வானத்திற்கு மேலே அல்லாஹ் 7 வானத்தை படைத்திருக்கிறான். இந்த 7 வானத்திற்கு மேலே அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அந்த அரிசியில் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான். உருவம் இல்லாதவனுக்கு எதுக்குங்க இருப்பிடும் அரிசி? இன்ன ரப்பக்கும் அல்லாஹுல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்ல ஃபீ சித்தத்தி அய்யாம் சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். உங்கள் இறைவன் அல்லாஹ் தான். அவன்தான் வானத்தையும் பூமியும் 6 நாட்களில் படைத்தான். சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அரிசின் மீது அமர்ந்தான். அவனுக்கு உருவம் இருக்கிறது. அவனும் பேசக்கூடிய ஆற்றல் உடையவன். அவன் பேசினால் அனைத்தும் புரியும் வகையில் அவன் படைத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசிய குர்ஆன் வசனம் நமக்கு நினைவில்லையா? அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கு பாருங்க, அதைத்தான் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கருணையை 99ஆக பிரிக்கிறான். 99 அவை எடுத்துக்கொண்டு ஒன்னைத்தானே உயிரினத்துக்கு கொடுக்கிறான். இப்போ ஒன்னை வச்சுட்டே நம்ம அம்மா அப்பா குழந்தை அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாசமா நம்முடைய துனியா வாழ்க்கை போகுதே. 99 மடங்கு துனியாவை தன்னுடைய பாசத்தை எடுத்துக்கொண்டவன் இந்த துனியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு கருணையெல்லாம் இருப்பான் பாருங்க. அதுதான் அந்த அரிசியில அமர்வதற்கு முன்னாலே விதியுடைய இறுதி புத்தகத்துல இப்படி எழுதுறான் அல்லாஹ். எப்படி? தண்டிப்பதை விட்டுட்டு மன்னிப்பதை நான் கடமையாக்கி கொண்டேன். இறுதி விதி முடிஞ்சது. லவ்ஹுல் மஹ்ஃபூல் கூட்டியாச்சு, அரிசில உட்கார்ந்தாச்சு. அப்படி அரிசில் அமர்ந்த இறைவன் இனி எப்பொழுது இறங்குகிறான்? துனியா அழிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு சூரில் ஊதி ஒரு சூரில் எழுப்பி அந்த மகசரிலே நிக்க வைத்து வஜாஅ ரப்புக வல் மலக்குன் ஸஃபன் ஸஃபா, ஒட்டுமொத்த வானவர்களை அணிவகுக்க அந்த அரிசிலிருந்து அல்லாஹ் இறங்கி வருவானே. ஒரு முகமீனுடைய எண்ணம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? எப்படியெல்லாம் அல்லாஹ்வை நம்பி நாளைக்கு பார்க்க போகிறேன் அல்லாஹ்வுடைய முகத்தை என்று அதில் உறுதியாக நின்று அதற்காக எத்தனையோ தியாகங்கள் செய்த அந்த முகமீன் அந்த எதிர்பார்ப்போடு இருப்பான். ரப்புகவல் மலக்கு சொஃபன் சொஃபா, ஒட்டுமொத்த வானவர்கள் அணிவகுக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் இறங்கி வருவான். எங்கிருந்து? அப்ப அரிசில அமர்ந்தவன் தீர்ப்பு மாலிக்கு யௌமித்தீன் அந்த நாளில் இறங்கி வந்து
தீர்ப்பு வழங்குவான். அப்பொழுதுதான் 3 மனிதர்களாக மக்கள் பிரிஞ்சு வர்றாங்க. வலது பக்கம் இடது பக்கம் தகுதியில் முந்தியோராக தீர்ப்பு வழங்குறானே அல்லாஹ். வம்தாஜுல் யௌம அய்யுகல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே இந்த நேரத்தில் நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது குற்றவாளிகள் உணர்ந்து கொள்வார்கள் யார் குற்றவாளிகள் என்று. அப்படியே பிரிஞ்சு வந்துருவாங்க. எவன் இடது பக்கத்துல வந்தானோ, எவனுக்கு இடது கையில் ஏடு வழங்கப்பட்டதோ, எவனுடைய ஆத்துமாவெல்லாம் சிஜ்ஜீனில் பதிவு செய்யப்பட்டதோ அவர்களுக்கு கேடுதான். எவரவருடைய நன்மைகள் இல்லையெனில் பதிவு செய்யப்பட்டதோ, எவருக்கு வலது கையில் ஏடு வழங்கப்பட்டதோ, எவரெல்லாம் நாளை அல்லாஹ்வுடைய வலது கூட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தான் சுவனவாசிகள் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த தகுதியில் முந்தியவர் யாருங்க? அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தில் ஈமான் கொண்டு அந்த கலிமா சொல்லி பார்த்தோமா இல்லையா? 10 சட்டங்கள். கலிமாவுக்கு உயிரோட்டம் இருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அல்லாஹ்வை நம்புவது, வானவரை நம்புவது, தூதரை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, சுவனம் நரகம் விதிப்படி இருக்கிறது என்று நம்பக்கூடிய அந்த 10 அடிப்படை கல்வி இருக்கிறதே, நாம சொன்ன கலிமாவிற்கு உயிரோட்டம். அந்த பக்குவத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவன் தான் தகுதியில் முந்தியோராக அல்லாஹ்வுடைய முன்னிலையில் இருப்பான். அவன் தான் சிறப்புக்குரியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள். அந்த நம்பிக்கை கொண்டவர் யார் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் என்று சொன்னாலே உள்ளங்கள் நடுங்கும். அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈரக்கொலை எல்லாம் துடித்து மேலும் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் என்று சொன்னா இந்த அச்ச உணர்வு நமக்கு வர வேண்டும். உருவம் இல்லாதவன்ட்ட போய் அல்லாஹ் சொன்னா அவன் எல்லாமே அப்படின்னு போயிடுவான். அன்பார்ந்தவர்களே, இப்ப ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தில் நாம் ஈமான் கொண்டால்தான் நாளை அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இன்னொரு மகிழ்ச்சி என்று நோன்பாளிக்கு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் பரிபூர்ணமாக நமக்கு வழங்குவான். அவர்களுக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. சுவனத்திலே ரையான் என்ற ஒரு வாசல் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் அதை தயாரித்திருக்கிறான். யாருக்கு? இந்த ரமலான் மாத நோன்பு நோக்கிறோமே நமக்காக. இப்படி தொடர்ந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு எத்தனை கருணைகள், வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமைதான் இந்த கொள்கையை ஏற்று செயல்படுத்துவதற்கு அவனுக்கு தடையா இருக்கு. 30 வருஷம் தான் ஆட்சி தௌஹீத் ஜமாத் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம கேட்கணுமா? நாம நூற்றுக்கணக்கு வருஷமாக நம்முடைய முன்னோர்களையும் மூதாதைகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இவர்கள் சொல்லி நாம் அதையெல்லாம் விடணுமாங்கிற அந்த கர்வம், பெருமை இருக்கு பாருங்க, அது பிடிக்கவே பிடிக்காதுங்கிற அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இப்படி அல்லாஹ் இறங்கி வந்து தீர்ப்பு வழங்கி எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு யார் யார் எதையெல்லாம் வணங்கினீங்க எல்லாம் லைனா அல்லாஹ் வர சொல்றோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒளியால் பூமியே பிரகாசிக்குங்கிறான். அல்லாஹ் இறங்கி வரக்கூடிய அந்த ஒளியை கண்டு பூமியே பிரகாசிக்கும். பதிவு புத்தகங்கள் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் வைக்கப்படும். நபிமார்களை அல்லாஹ் சாட்சிக்கு அழைப்பான். ஒவ்வொரு சமுதாயமாக வரும். ஒவ்வொரு சமுதாயத்திடமும் கேள்வி கணக்கு உண்டு. அப்பொழுதுதான் ஈசா நபியுடைய சமுதாயம் வருது, மூசா நபியுடைய சமுதாயம் வருது. ஈசா நபியுடைய சமுதாயம் என்ன சொல்றாங்க? வந்து நாங்க ஈசா வணங்கணும், ஈசா வர சொல்லுங்க. அதான் கேட்கிறேன், ஈசாவை எங்கடா வணங்கினீங்க? ஈசா நபி என்ன வணங்க சொன்னாரு, நீங்க அவனை வணங்கிட்டீங்க. ஈசா நபியை வணங்கிட்டு நீங்க அவரை சாட்சிக்கு கூப்பிடுறீங்களா? கற்பனையில் மூழ்கி இருந்தீர்கள், போக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிடுவான். பிறகு கல்லை வணங்கியவர்கள், மண்ணை வணங்கியவர்கள், சூரியன் சந்திரனை வணங்கியவர்கள், இன்னும் இவர்கள் கைகளால் எதையெல்லாம் படைத்தார்களோ எல்லாத்தையும் வணங்கியவர்கள் அந்தந்த தெய்வத்தை அல்லாஹ் கொண்டு வந்து அந்த தெய்வத்தின் வாயாலேயே அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நீங்க இதைத்தான் தெய்வம் சொல்லியிருந்தீங்க பாருங்க, எப்படி மூசா நபி அந்த சாமிரியுடைய அந்த காளை கன்றை நெருப்புல பொசுக்கி கடல்ல கரைச்சு தூவுனாரோ அது போல அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நாளை இவர்களை பேச வைப்பான். உங்களை பேச வைத்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்தான். அல்லாஹ் தான் எங்களுக்கும் இறைவன், உங்களுக்கும் இறைவன் என்று அவர்களுடைய தெய்வமே சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த நாளை மாற்றி விடுவான். எல்லாத்துக்கும் கை சேதம். எங்க மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? என்ன நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்சாலும் அல்லாஹ்க்கு உருவம் இல்லைங்கிற அந்த ஈமானோடு அவன் பயணித்தா அது ஈமானா?
அப்ப அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துற அளவுக்கு இவங்க கண்ணியப்படுத்தல. என்னமோ அல்லாஹ்னா என்னமோ நினைச்சிட்டு போறாங்க. அல்லாஹ் சொல்றான் முகமீன் அப்படி போக மாட்டான். முகமீன் போய் நீ அல்லாஹ்னு சொன்னா அவன் ஒரு செகண்ட் அப்படி துடிச்சிருவான். அதான் அல்லாஹ் முந்தைய சமுதாயத்தை இந்த நபி இடத்துல எப்படி சொல்றாங்க தெரியுமா? நபியே, உனக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட சமுதாய மக்களிடத்துல இந்த குர்ஆன் வசனத்தை நீ ஓதி காண்பித்தால் அவர்கள் அழுந்து முகம் குப்புற சஜ்தாவில் விழுந்து விடுவார்கள். நம்ம இடத்துல அந்த பண்பு இருக்கா? ஆகவே என் அருமை சகோதர சகோதரர்களே, அல்லாஹ்வை நாம் இப்படி நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, அல்லாஹ்விற்கு கை இருக்கு, கால் இருக்கு, பேசுவான், சிரிப்பான், கோவப்படுவான், வெட்கப்படுவான். இப்படி எல்லா குணங்களும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதைத்தான் மனிதருக்கு கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதாங்க விதிங்கிறது. அப்படிதானே அல்லாஹ் அந்த ஃபார்முலால தானே துனியாவை படைக்கிறான். இப்படி மறுமையில இறங்கி வந்து தீர்ப்பு வழங்கி அங்கேயும் பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய முகத்தை காட்டல. இப்பதான் பாதத்தோட நிறுத்தி இருக்கிறான் அல்லாஹ். இப்பதான் அல்லாஹ் பாதத்தை காட்டி அந்த சஜ்தா செஞ்சவங்க யாரு, இந்த உலகத்துல பாங்கு சொல்லி யாரெல்லாம் வந்து சஜ்தா செஞ்சாங்களோ அங்க மறுமையில அல்லாஹ்வுடைய பாதத்தை பார்க்கும்போது அவங்க தான் சஜ்தா செய்வாங்க. இந்த முகஸ்துதிக்காக பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக தொழுதவர், அல்லாஹ் இல்லை என்று உருவத்தை கற்பனையாக மாற்றி தொழுதவர், வேற எதையெல்லாம் சக்தி அல்லாஹ் என்று சூனியம் என்று நம்பியவரெல்லாம் சஜ்தா செய்ய வருவாங்க. ஆனா அல்லாஹ் அவருடைய முதுகை மரக்கட்ட மாதிரி ஆக்கிடுவான், சஜ்தா செய்ய முடியாது. இப்படி ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகும். இப்படி எல்லாம் போக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முகமீன்களுக்கு காட்டுகிறான் பாருங்க தன்னுடைய முகத்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுவனத்தில் ஒரு சுவனவாசி அதிகமாக அடையக்கூடிய உச்சகட்ட இன்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது உச்சகட்ட இன்பம் சுவனத்தில். அதே மாதிரி நரகத்தில் அவன் அடையக்கூடிய உச்சகட்ட வேதனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கலையே. அவர்கள் அல்லாஹ்வோட பேச நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற பேசாதீங்க கூடங்கிறான். நரகவாசிகள் அல்லாஹ்வோட பேச நினைப்பார்கள். அல்லாஹ் உங்களோட பேச மாட்டேங்கிறான். பல வசனங்கள்ல மறுப்பவர்களிடத்துல பேச மாட்டேன், அவர்களை பார்க்க மாட்டேங்கிறான். தன்னுடைய முகத்தை சுவனவாசிகளுக்கு அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருப்பான். அவர்கள் விரும்பும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்துக்குவாங்க. சுவனத்துல உச்சகட்ட மகிழ்ச்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் அல்லாஹ் தன்னுடைய திரைமுகத்தை காட்டும் பொழுது ஒரு நிகழ்ச்சி, எவ்வளவு ஒரு துல்லியமான நிகழ்ச்சி, அழகான நிகழ்ச்சி. நரகவாசிகளும் கூட சில சுவனவாசிகள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த நம்ரு ஹயாத் என்கிற ஆறுல முக்கி அவர்களை வந்து அல்லாஹ் வந்து கொஞ்ச காலம் சுவனத்துல நரகத்துல போட்டு அப்புறம் சுவனத்துக்கு அல்லாஹ் கூப்பிடுவான். அப்படி சில பேருடைய பரிந்துரை மூலமாகவும் சுவனத்துல சில பேர் வெளியே வருவாங்க. யாருடைய பரிந்துரை? நபிமார்கள் பரிந்துரை செய்வாங்க, வானவர்கள் பரிந்துரை செய்வாங்க, முகமீன்கள் பரிந்துரை செய்வாங்க. எல்லாம் பரிந்துரை செய்தது போக அல்லாஹ் சொல்வான், வசிஃபாவுல் அம்பியா வசிஃபாவுல் மலாயிகா வசிஃபாவுல் முகமினின், நீங்க எல்லாம் பரிந்துரை செஞ்சு கூட்டு வந்துட்டீங்க, என்னுடைய பங்கு இருக்கு, நான் செய்யட்டுமா? அல்லாஹ்வுடைய கருணை, பக்கீர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு தன்னுடைய வலது கையால் அல்லாஹ் சுவனத்தில் நரகத்தில் இருக்கக்கூடிய சில பேரை ஒரு வாருவான். வாரி அவர்களை நம்ருல் ஹயாத் என்ற ஆற்றில் முக்கி அவர்களும் சுவனத்திற்கு வந்து விடுவார்கள். அங்கே அல்லாஹ் பாருங்க, அங்கேயே தன்னுடைய கையை பற்றி பேசுகிறான். இப்படி அல்லாஹ் குறித்து எந்த சம்பவத்தை நீங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எடுத்து பார்த்தா அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறது, அதை பார்க்க போறோம். சுவனவாதிகள் அல்லாஹ்வுடைய முகத்தை எப்படிங்க பார்ப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, முழு சந்திரனை போல பார்ப்பாங்க, முண்டி அடிக்காம பார்ப்பாங்க, ஒருவர் சண்டை போட்டு கொள்ளாம அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? உருவம் இல்லாதவன எதுக்குங்க முகம், எதுக்கு கை காலு? ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி. ஒன்று நோன்பு திறப்பது, மற்றொன்று அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது. நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், அதனுடைய ஈமானையும் அறிந்து கொண்டோம். அதுபோல அல்லாஹ்வை பார்க்கிறோம் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியும், நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய முகத்தை நாம் பார்ப்போம் என்ற அந்த ஈமானையும் நாம் கற்றுக்கொண்டு, எதை எப்படியெல்லாம் அல்லாஹ்வை பார்க்கிறோங்கிற அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அவனுக்காக இக்லாஸோடு நாம் நன்மைகளை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் முகத்தை காட்டுவான். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து அந்த உச்சகட்ட இன்பத்தை அடையக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கேள்வி இருக்கா? அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஆண்களுக்கு முதல் கேள்வி, பெரியவர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறுவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுருவோம். முதல் கேள்வி கேட்டுருவோம். அதாவது இப்போ கூறப்பட்ட பயானிலே
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா கதருல்லா ஹக்க கதிரிஹி வல் அருளு ஜெமியாங்கிறானா இல்லையா? வலது கையால கொண்டு நீங்க வாழக்கூடிய துணியாவை ஒரே அமுக்கு மடக்கிடுவாங்கிறான்ல. அந்த வசனத்தை சொன்னோம், அந்த அத்தியாயத்துடைய பெயர் சொன்னோம். தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சொல்லுங்க. சூரத்துல் ஜுமர். மாஷா அல்லாஹ், சரியான பதில். சரி, அடுத்தது பெண்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய சில நரகவாசிகளை அல்லாஹ் எடுத்து ஒரு ஆட்டுல முக்குவான ஒரு ஆட்டுடைய பெயரை சொல்லியிருந்தோம். அந்த ஆட்டுடைய பெயர் தெரிஞ்சா பெண்கள் பகுதியில் கை தூக்குங்க. சொல்லுங்கம்மா. நம்ருல் ஹயாத். மாஷா அல்லாஹ், சரியான பதில. இன்ஷா அல்லாஹ் கரெக்டா சொல்லிட்டாங்க. சிறுவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுருமா? சரி, சிறுவர்களுக்கான கேள்வி என்னவென்றால், அதாவது துனியாவில் எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒன்றே ஒன்று மட்டும் அழியாது. சரி, மாஷா அல்லாஹ், தெரியுங்களா? என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய முகம். எல்லாமே அழிஞ்சிரும், ஒரே ஒரு பரிசு. சரி, கொஞ்சம் சிரமமா கேட்டுருவோம். சரி சரி, இந்த வசனம் எந்த அத்தியாயத்துடைய பெயர்ல இருக்கு? குல்லுமன் அலைஹா ஃபான் எபுகா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் உள்ள எல்லாமே அழிஞ்சிரும், அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. எந்த அத்தியாயம்? இந்த அத்தியாயத்துடைய பெயரும் சொல்லியிருந்தோம். எத்தனாவது அத்தியாயம், என்ன பெயர்? பெரியவங்க தெரிஞ்சா கை தூக்கு. சொல்லுங்க பை. இல்ல, சூரத்துல் காஃப் இல்ல. சொல்லுங்க பை. அர் ரஹ்மான். மாஷா அல்லாஹ், அர் ரஹ்மான்ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லுமன் அலைஹா ஃபான் எபுகா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே அழிஞ்சிரும், அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. சரி, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் மென்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தரட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.